அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். கடன்கள், கடினமான கவலைகள், குறிப்பாக ரிஸ்க், நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக ஆக வேண்டும் என்பன போன்ற பல சிந்தனைகளோடு மிகுந்த தேட்டத்தோடு இருப்பவர்கள் நம்மிலே பலர் உண்டு. அவர்களுக்கான அற்புதமான ஒரு துவா அபூதாவுதில் இந்த ஹதீஸ் வருகிறது. சையதத்துனா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த துவாவை ஓதினார்கள். கவலையோடும் கஷ்டத்தோடும் கடுமையான வறுமையோடும் இறை அருளை வேண்டி வரக்கூடிய மக்களிடத்தில் இந்த துவாவை ஓதிய பொழுது அல்லாஹ் தன்னுடைய பேரருளை ரஹ்மத்தாக மழையாக அல்லாஹ் பொழிந்தான். இந்த துவாவிற்கு அவ்வளவு பெரிய சக்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாயினாலே சொன்னதினாலே அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தான். இதை என் கண்கூடாக பார்த்தேன் என்று ஹஜ்ரத் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க. என்ன துவா அது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த துவா தான். மனனம் செய்து கொள்ளுங்கள். ரிசுக்கை வேண்டக்கூடியவர்கள், கவலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வறுமை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், கடனால் பிரச்சனைகளால் சிக்குண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அல்ஹம்து சூராவினுடைய முதல் 3 வசனங்கள் அதை ஓதிவிட்டு வல்ல அல்லாஹ்விடத்திலே லா இலாஹ இல்லா அன்தல், லா இலாஹ இல்லா இல்லல்லாஹ் யஃப்அலு மா யுரீத், அல்லாஹும்ம அன்தல் கனி வ நஹ்னுல் ஃபுகரா. இதுதான் அந்த துவா. இந்த துவாவை ஓதி முடித்துவிட்டு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம், அத்தலாக் என்கின்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். இதை ஓதிக்கொண்டால் போதுமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த துவாவினுடைய பரக்கத்தை கொண்டு மேலே கூறிய நான் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லித் தருவதற்கு, நமக்கு நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனை, இந்த துவாவை ஓதுகிற நேரம் என்பதை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அதிகாலை ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு உடனடியாக கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கொண்டு யாரிடத்திலும் எதையும் பேசாமல் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்து இந்த துவாவை 3 தடவை ஓதுங்கள். 3 தடவை ஓதினால் நிச்சயமாக இதனுடைய பலனை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற முடியும். ஆனால் ஒன் கண்டிஷன், இந்த மாதிரி நான் ஓதுனேன், எனக்கு நிறைய அல்லாஹ் தந்துட்டான், இந்த மாதிரி நான் ஓதுனேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரகசியமாக வல்ல அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துவா இது. நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் இந்த துவாவின் வழியாக நிறைவேறும். காரணம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், நான் நபிகள் ஓத பார்த்தேன். கஷ்டத்தோடு வந்தாங்க மக்கள், கடுமையான பஞ்சம், கடுமையான வறுமை, அதை போக்குறதுக்காக வேண்டி வழியை தேடி வந்தார்கள் மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொல்லி கொடுத்து இதை ஓதினார்கள். நாங்கள் கைமேல் பலன் என்று சொல்லுகிறோமே, அந்த மாதிரி கைமேல் பலனாக உடனடியாக இறையருள் மழையாக பொழிந்தது. ஏற்பட்ட பஞ்சமெல்லாம் நீங்கியது, வறுமையெல்லாம் நீங்கியது, மக்களுக்கு தேவைப்பட்ட ரிசுக்கையெல்லாம் அல்லாஹ் அதன் வழியாக கொடுத்தான். எந்த வறுமையின் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக கவலையோடு இருந்தாங்களோ அந்த மக்கள், அந்த கவலை எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா போக்கினான் என்று ஹஜ்ரத் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை இந்த துவாவை சொல்லி தந்து விடுகிறேன். 3 தடவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு யாரிடத்திலும் பேசாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இதை ஓதி முடித்த பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹு யஃப்அலு மா யுரீத் அல்லாஹும்ம அன்தல் கனி வ நஹ்னுல் ஃபுகரா. இதற்கு அடுத்து சூரத்து தலாக்கினுடைய ஒரு வசனம், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து வாடுகிறார்களோ அவர்களுக்கான எல்லா வழியையும் அல்லாஹ் அவன் திறந்து கொடுப்பான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். அவர்கள் எதிர்பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் என்ற இந்த பொருள்பட இருக்கிற இந்த வசனங்களை ஓதி வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நிச்சயம் மேலே கூறிய விஷயங்கள் எல்லாம் இதன் வழியாக நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள், அல்லாஹ் அதற்கான வழிகளை போட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும், எனக்கும் தரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், முஸ்லிமான மக்கள், மூமினான மக்கள் அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நல்ல விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் வல்ல
அவனுடைய அருளை நிறைவாக கொடுத்து கொண்டே இருக்கட்டுமாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.